நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு கிராதம் அத்தியாயம் 31. பீதர் வணிகர்களுடன் அர்ஜுனன் பிங்களத்தில் இருந்து எலிமயிரின் நிறம் கொண்டிருந்த தூசரம் என்னும் பாலையை கடந்தான். மர உரியின் நிறம் கொண்டிருந்த கபிலத்தையும் பூர்ஜப்பட்டை என வெளிரிய பாண்டகத்தையும் கடந்தான். வெயில் என்பது நிலத்திற்கு ஒன்று என உணர்ந்தான். மரப்பட்டைகளை உலர்த்தி வெடிக்க வைக்கும் வெயிலை அவன் அறிந்திருந்தான். கற்பாறைகளை விரிசலிடச் செய்யும் வெயிலை அங்கு கண்டான். நீர் என்பது தேக்கமென பெருக்கென அதுவரை அறிந்திருந்தான். அது துளிகள் மட்டுமே என உணர்ந்தான். கழுதிகளில் ஏற்றப்பட்ட தோற்பைகளில் நீர் கொண்டு சென்றனர். ஒவ்வொருவருக்கும் உரிய நீர் அன்று காலையிலேயே வழங்கப்பட்டது. எரிக்கும் வெயிலில் அதை துளி துளியாக அருந்தியபடி முன் சென்றனர். கையில் நீர் இருக்கும் எண்ணமே கடும் விடாயை தாங்கச் செய்யும் விந்தையில் திளைத்தனர். அதில் சிறு பகுதியை மறுநாளைக்கென சேர்த்து வைத்தவர்கள் பற்களை காட்டி மகிழ்ந்து நகைத்தனர். இரவில் துயில்வதற்கு முன் அந்த நீரை நாவில் விட்டு சுழற்றி அமுதென சுவைத்தனர். நீர்த்துளியை விரல் நுனியில் தொட்டு கண்முன் தூக்கி நோக்கினான் அர்ஜுனன். அதன் ஒளியும் ததும்பலும் முழுப்பும் நெஞ்சை ஆட்கொண்டன. அதன் வளைவுகளில் பாலை நிலப்பரப்பு வளைந்து சுருண்டிருந்தது. விழிகளை சந்திக்கும் விழிமணி. விழியே நீரென்றாகியதா என்ன? சொட்டுவதும் வழிவதும் தேங்குவதும் பெருகுவதும் விரைவதும் பொழிவதும் அலை கொள்வதும் திசை என்றாவதுமான விழியா அது? கடக்கும் தோறும் பாதை நீண்டு வர கால்கள் தன் விழைவால் நடந்தன. நடப்பதே அவற்றின் இருப்பு என்பது போல துயிலிலும் கால்கள் நடந்து கொண்டிருப்பதாக உணர்ந்தான். அதுவரை அவன் கொண்டிருந்த நடையே மாறலாயிற்று. புதையும் மணலுக்குள் முழு காலையும் பதிய வைத்து சிறிய அடிகளாக தூக்கி வைத்து சீரான விரைவில் நடக்க வேண்டியிருந்தது. நடை மாறுபட்டதும் நடப்பதும் எளிதாயிற்று. ஒரு கட்டத்தில் அத்திரிகளும் ஒட்டகைகளும் கூட அப்படித்தான் நடக்கின்றன என்று தோன்றியது. நாள் செல்ல செல்ல ஒவ்வொரு நோக்கிலும் பாலையின் வடிவங்கள் பெருகின. இன்மையென வெறுமையென மாற்றமின்மை என தெரிந்த ஒரு நிலம் மெல்ல தன் உயிர் களியாட்டத்தை காட்டலாயிற்று. பொறுக்கென எழுந்த சிறு கூடுகளுக்குள் வெண்ணிற எறும்புகளின் உலகம் கலைந்து பரவியது. சிதல் வரிகளுக்குள் ஆழ்ந்த பாதைகள் இருந்தன. நொதித்த மாவில் என மென்மணலில் விழுந்த சிறு துளைகளிலிருந்து கரிய எறும்புகள் கசிந்தவை போல எழுந்து நிறைவகுத்து சென்றன. கற்களின் அடியில் இருந்த விரிசல்களில் இருந்து சிற்றுயிர்கள் எட்டி பார்த்தன. ஒட்டக குளம்போசையின் நடுவே விரைந்து உட்புகுந்து மறைந்தன. சாரே அற்றவை போல மறுகணம் பற்றி கொள்வன போல தெரிந்த முட்புதர்கள் அனைத்திலும் புழுதி படிந்து மண் வடிவென தோன்றிய இலைகள் உயிருடன் இருந்தன. அவற்றை உண்ண இருளுக்குள் விழிமின்ன எலி போன்ற சிறு விலங்குகள் வந்தன. அவற்றை பிடிக்க பட்டுநாடா போன்ற வண்ணப்பட்டைகளுடன் பாலை நாகங்கள் பாறைகளுக்கிடையே இருந்து வளைந்து எழுந்தன. உலோகமென மயல் காட்டிய கூர் முட்களில் கூட உயிர் இருந்தது. புலரியில் அந்த முள்முனைகளில் மென்மயிர் நுனியில் என பனித்துளிகள் நடுங்கின. அத்துளிகளை சிறு சிப்பியளவே இருந்த குருவிகள் வந்து அமர்ந்து கோதுமை மணிகள் போன்ற அலகுகளால் கொத்தி உறிஞ்சி உண்டன. சாம்பல் நிற சிறகுக்கு அடியில் கொன்றை மலர் வண்ணம் கொண்ட அடிவயிறுள்ளவை. வெண் பஞ்சு நிறமும் இளநீல வரி கொண்ட சிறகுகளும் கொண்டவை. கோவைப்பழம் போல சிவந்தவை சிலவற்றின் இறகுகள். பழுத்த மாவிலை போல் பொன்மின்னியவை சில. முள் மட்டுமேயாகி கீழே வலையென நிழல் விரித்து நின்றிருந்த மரங்களுக்குள் மலர் செறிந்தது போல் 100 கணக்கில் சிறிய குருவிகள் அமர்ந்து சலங்கைகள் குலுங்குவது போல ஒலி எழுப்பி பேசிக்கொண்டிருந்தன. காலடியின் ஓசை கேட்டு அவை காற்று அள்ளி வீசிய மலர்கள் என எழுந்து சுழன்று பறந்து அமைந்தன. தொலைவில் வண்ணப்பட்டு துவாலை ஒன்று பரந்தலைவதென தோன்றியது. அனலென நாக்கை நீட்டி பறக்க வைத்தபடி சாலையோர பாறையொன்றில் அமர்ந்து நடுங்கி வண்ணம் மாற்றிக்கொண்டது உடும்பு. ஓசை கேட்டு வால் வில்லென வளைய கண்ணச் செதில்கள் சீர்த்து விடைக்க தலையை மேலும் கீழும் அசைத்து நெருப்பொலியை எழுப்பியது. வண்ணமணி தொகை என தன் வாலை சிலம்பொலியுடன் ஆட்டிக்காட்டி மணலுக்குள் தலை பதித்து கிடந்த நச்சு நாகம் ஒன்றை காவல் வீரன் நீண்ட கழியால் அள்ளி எடுத்து வீசினான். மென்மணல் சரிவில் அலை வடிவை வரைந்தபடி அது வளைந்து சென்று மணலுக்குள் தலை பதித்து தன்னை இழுத்து உள்ளே பதுக்கி கொண்டது. மணல் மேல் கால் பரப்பி நடந்த வெண் சிறு சிலந்திகள் துளைகளுக்குள் சென்று மறைந்தன. முட்புதர்களுக்குள் பனி நிற வலைச்சுழிகள் அழகிய உந்திக்குழிகள் போல இருந்தன. பொன்னிற கூழாங்கற்கள் போல வண்டுகள் சிறகுகள் ரீங்கரிக்க சுற்றி வந்தன. அவற்றை உண்பதற்காக மணலில் கால் பதிய
வாலசைத்து எம்பி அமர்ந்து நடந்தன நீளவால் கொண்ட குருவிகள். உயிர் என்று அர்ஜுனன் சொன்னான். ஆம், நீரின் சாயல் காற்றில் இருந்தால் போதும், அங்கு உயிர் இருக்கும் என்றார் போ என்னும் பெயர் கொண்ட முதுபெரு வணிகர். வீரரே, நீர் என்பது உயிரின் மறுபெயர். வெந்து விரிந்த வருநிலம் நோக்கி இங்கு மழை பெய்வதுண்டா என்றான் அர்ஜுனன். மழைக்காலம் என்று ஒன்று இல்லை. பல்லாண்டுகளுக்கு ஒரு முறை எப்போதேனும் பெய்யலாம். ஆனால் காற்றில் நீர் உண்டு. குளிர்ந்த காலையில் அவை இலைகள் மேல் பரவுகின்றன. இச்சிற்றுயிர்களுக்கு அந்த நீரே போதும். இங்கு பெரிய உயிர்களும் உள்ளன என்ற அர்ஜுனன் இரும்பாலான கவசம் அணிந்த புறவி போல அவர்களின் பாதையை கடந்து சென்ற ஒரு பெரிய எறும்பு திண்ணியை நோக்கியபடி சொன்னான். இளைய பாண்டவரே, குருதியும் நீர் அல்லவா என்றார் போ. அச்சொல்லாட்சி அவனை ஒரு கணம் திகைக்க வைத்தது. உடனே புன்னகைத்து ஆம் என்றான். முகிலற்றிருந்த நீல வானத்தின் தூய்மை ஒரு அழியா இருப்பென தலைக்கு மேல் ஏறி எப்போதும் தொடர்ந்தது. நிற்கும் போதெல்லாம் அதை அண்ணாந்து நோக்காமல் இருக்க முடியவில்லை. பாலையில் நுழைந்தது முதல் வானத்தின் முகிலின்மை அளித்து வந்த மெல்லிய பதற்றம் நாள் செல்ல செல்ல விலகியது. அழியின்மை என தோன்றியிருந்த அது மாசின்மை என தோன்றத் தொடங்கியது. இளைப்பாறுவதற்காக பாலைச்சோலைகளில் படுக்கும் போது வான் முழுமையாக தெரியும்படி முள்மர நிழல்களை தவிர்த்து பாறை அடிகளில் அவன் மல்லாந்தான். வானை நோக்கி கொண்டிருக்கையில் அங்கிருந்த ஒலியின்மை வழிந்து தன்னை சூழ்ந்து மூடிக்கொள்வதை அவன் விழிகளால் பார்த்தான். உள்ளமென்ற அவன் உணர்ந்த சொற்பெருக்கு ஓய்ந்து துளித்து சொட்டி மறைய முற்றிலும் இன்மையில் ஆழ்ந்து விழி திறந்து கிடந்தான். விண்ணில் உள்ளது தூய நீர் பெருக்கு என்கின்றது வேதம். மாமழை அக்கடலின் ஒரு துளி கசிவே. வருணன் அந்த துளியின் காவலன். வருணனை போன்ற துளிகள் சென்று சேர்ந்தெழுந்த பெருங்கடல் ஒன்று அங்குள்ளது. விண்மீன்கள் நீர்த்துளிகளா என்ன? சுட்டு விரல் முனையில் பழுத்து ததும்பிச் சொட்டத் துடிக்கும் விழிகளா? எவரேனும் தொட்டு உசுப்புகையில் துடித்து வந்து அள்ளி பற்றி கொண்டு எரிந்து கொழுந்தாடத் தொடங்கியது காலம். கழுகின் உகிர்கால்கள் போல புழுதி பரப்பை அள்ளி நின்ற வேர்பற்றும் யானை கால்கள் போன்று கருமை கொண்டு முரடித்த அடிமரங்களும் கொண்ட மரங்கள், குறுகிய கிளைகளை நீட்டி குற்றிலைகளும் முட்களுமாகச் செறிந்திருந்த சோலைகள், தெற்கிலிருந்து நிலைக்காது வீசும் காற்றுக்கு வடபுலம் நோக்கிச் சீவப்பட்ட மயிரென வளைந்து நின்றிருந்தன அவை. சருகுகள் மென் மணலால் மூடப்பட்டிருந்தன. கால்கள் வைக்கையில் அழுந்தி ஆழங்களில் தீப்பற்றி கொள்ளும் ஓசை எழுப்பின. சருகுகளின் மேல் கால் வைக்க வேண்டாம் என்று வணிகர்கள் எச்சரித்து கொண்டிருந்தனர். நாகங்கள் உள்ளிருக்கும் கருதுக. காலில் தோல் உரையிட்ட அத்திரி ஒன்றின் மேல் ஏறி ஒருவன் சரிவில் இறங்கிச் சென்று குவிந்த ஆழத்தில் சேறு தேங்கிய வளையத்தின் நடுவே சந்தன சட்டத்திற்குள் ஆடே என வானொளி ஏற்று நடுங்கிக் கொண்டிருந்த நீர்ப்பரப்பு வரை சென்று வழி உருவாக்கினான். முன்னும் பின்னும் சென்று அவன் உருவாக்கிய அவ்வழியினூடாக மட்டுமே பிறர் நடந்து சென்றனர். மூங்கில் குவளைகளில் நீர் அள்ளி முதலில் போவுக்கு அளித்தனர். அதை வாங்கி தலை வணங்கி தெய்வங்களுக்கு வாழ்த்துரைத்த பின் அவர் அருந்தினார். பின்னர் அர்ஜுனனுக்கு அதை அளித்தார். இனிது, நீரளவு இனிதென ஏதுமில்லை புவியில். வரிசையாக அனைவருக்கும் நீர் அளிக்கப்பட்டது. ஒரு ஆழ்ந்த இறைச்சடங்கு போல அவர்கள் அமைதியுடன் நீர் அருந்தினர். நீரை உடல் ஏற்றுக்கொள்ளும் ஒலி எழுந்தது. அவியேற்கும் அனலின் ஒலி போல, உயிர் மண்ணை உணரும் ஒலி என அர்ஜுனன் நினைத்தான். மானுடர் அருந்திய பிறகு அத்திரிகளுக்கும் இறுதியாக ஒட்டகைகளுக்கும் நீரளிக்கப்பட்டது. மணற்காற்று ஓலமிட்டு கொண்டிருந்த இரவில் வெடித்து சாய்ந்தும் காற்றில் அரித்து ஊன் போல உருக்காட்டியும் நின்ற பாறைகளுக்கு அடியில் காற்று திசைக்கு மறுபக்கம் அவர்கள் தங்கினர். அப்பால் பாறை மேல் மணலை அள்ளி வீசி மழையோ என ஓசையிட்டு கொண்டிருந்தது காற்று. தோலாடைகளால் முற்றிலும் உடல் மறைத்து முகத்தை மட்டும் காற்றுக்கு வெளியே நீட்டி அமர்ந்தபடியே துயின்றனர். மழை என ஒவ்வொரு நாளும் மயல் காட்டியது பாலை நிலம். ஒவ்வொரு நாளும் காலையில் கடும் குளிரில் உடல் நடுங்கி பற்கள் கிட்டிக்கத்தான் போர்வை கூடாரத்திற்குள் அவன் விழித்து கொண்டான். குளிர் 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 என உள்ளம் ஓடிக்கொண்டிருக்கும். குளிரில் தோள்கள் இறுகி கோட்டி இருக்கும். கழுத்து தசைகள் எடை தூக்குவது போல இறுகி நிற்கும். கைவிரல் பூட்டுகள் எலும்பு ஒடிந்தவை போல உளையும். கால் விரல்கள் மரத்து உயிரற்றிருக்கும். காது மடல்கள் எரியும். உள்ளே கம்பளியும் வெளியே தோளும் வைத்து தைக்கப்பட்ட அந்த போர்வை அவன் உடலின் மூச்சையும் வெம்மையையும் உள்ளே சேமிப்பது. பின்னிரவில் அந்த வெம்மை கருப்பை போல் இருக்கும். எந்த அணைப்பிலும் அந்த ஆழ்ந்த அன்பை உணர்ந்ததில்லை. விடியலின் இருளுக்குள் அந்த வெம்மையை விண்மீன் மினுங்கும் கரிய வானம் அள்ளி உண்டுவிடும். உடல் உயிரென எஞ்சியிருக்கும் வெம்மையை
மூச்சினூடாக வெளியே அனுப்பி கொண்டிருக்கும். சற்று நேரத்திலேயே நடுங்கி அதிரத் தொடங்கும். பின்னர் சூரியனுக்கான தவம். கணம் கணம் என, எண்ணம் எண்ணம் என, விண்மீன் விண்மீன் என, அலை அலை என காற்றில் காலம் அள்ளி வரப்பட்டு அவனை சூழும். அள்ளி செல்லப்பட்டு அடுத்த அடுக்கு வந்தமையும். காற்றில் எப்போதும் ஒரே மனம். ஆனால் வந்தபின் அந்த மனத்தின் வேறுபாடுகளை காண பழகி கொண்டான். காலை பொழுதில் குளிர்ந்த பனியின் ஈரம் கலந்திருக்கும். பின்னர் நீராவி, பின்னர் வறுபடும் மணல், பின்னர் மணல் உமிழும் மணல், பின்னர் வெந்த சுண்ணம், பின்னர் மெல்லிய கந்தகம், பின்னர் இருளுக்குள் இருந்து முள்மரங்களின் மெல்லிய தழைமணம். ஒளி எழுந்ததும் கண்கள் வழியாகவே உடல் வெப்பத்தை அள்ளி பருகத் தொடங்கும். உடல் தசைகள் நீர்ப்பட்ட களிமண் என இறுக்கம் அழிந்து குழைந்து நீளும். கை கால்கள் சோர்வு கொண்டு இனிமையடையும். கண்கள் சொக்கி மீண்டும் ஓர் இன்துயில் வந்து எடையென உடல் மேல் அமையும். சித்தம் ஒளியுடன் குழைந்து மயங்கும். குருதி கொப்புளங்கள் அலையும் செவ்வெளியில் சூரிய கதிர்கள் அதிர்ந்து கொண்டிருக்கும். உடலெங்கும் குருதி உருகி கொப்பளிப்பு கொள்ளும். செவி மடல்களில் குருதியின் துடிப்பை உணர முடியும். எழுந்து நோக்கும் போது முள்முனைகளில் எல்லாம் பனித்துளிகள் ஒளிவிட்டு கொண்டிருக்க, அருமணிகள் கனிந்த வயல் என தெரியும் பாலை. விண் சுரந்த நீர். விண்ணில் வாழ்கின்றன பெருங்கடல்கள். ஆனால் நோக்கி நிற்கவே அவை உதிராது காற்றில் மறையும். பின்னர் நீள் மூச்சுடன் பாலை நிலம் வெம்மை கொள்ளத் தொடங்கும். வானிலிருந்து வெம்மை மண்ணை மூடி பொழிந்து கொண்டிருக்கும். பின் காலையாகும் போது மண்ணிலிருந்து வெம்மை மேலெழத் தொடங்கும். பின்னர் வானிலிருந்து வரும் காற்று மண்ணின் அனலை அவிப்பதாக தெரியும். உச்சி பொழுதே பாலையின் பெரும் பொழுது. அறத்தின் துலாமுள் என கதிரவன் அசைவற்று நின்றிருக்க, நிழல்கள் தேங்கிய பாறைகள் வெம்மை கொண்டு கனலுண்டு கனல் உமிழ்ந்து உருகு நிலையை நோக்கி செல்வது போல் இருக்கும். பின்மாலையில் வெம்மை இறங்குகிறதா இல்லையா என உள்ளம் ஏங்கும். அப்போது மென்மையாக காதை ஊதும் நீராவி மழை என்று சொல்லும். மழை என உள்ளம் குதித்தெழும். ஆம், மழையேதான். மழை விழுந்த வெம்பொழுதின் தசை மனம். மழைக்காற்றின் மென் குளிர். அது மயலா மெய்யா? உணர்கிறேன், உண்மையே, அது மழை. மழை என அவன் அருகே வந்த வணிகரிடம் சொன்னான். மழையேதான். அவர் இதழ்கோட்டிய புன்னகையுடன், அதன் பெயர் மாயாவருணன். மழையென காட்டுவான். மழை துளிகளை கூட உதிர்ப்பான். மழைக்காக ஏங்கும் உயிர்களுடன் விளையாடுவான். வருணனை வெறுக்கச் செய்யும் பொருட்டே அவன் தோன்றுகிறான். அர்ஜுனன் விண்ணை நோக்கினான். தென்கிழக்கே முகில்கள் தெரிந்தன. முகில்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவை நீர் சுமந்த கடல் முகில்கள் அல்ல, மண்ணிலிருந்து எழுந்தவை. மேலெழுந்து குளிர்ந்து குடையாகின்றன. அவைதான் மாயாவர்ணனின் கருவிகள். அர்ஜுனன் அவர் சொன்னதை நம்பவில்லை. மழை மழை என உள்ளம் தவிக்க முகில்களை நோக்கி கொண்டிருந்தான். முகில்கள் காற்றில் புகையென கரைந்து வானில் மறைந்தன. மேலும் மேலும் நீராவி சுமந்து தோலை வியர்க்க வைத்த காற்று மீண்டும் வெம்மை கொள்ள தொடங்கியது. மூச்சு திணறல் வந்தது. கண்ணிமைகள் உயர்த்து விழிகளுக்குள் உப்பு சென்றது. விடாய் எழுந்து உடலகம் தவித்தது. நீர் அருந்தலாகாது. மழை வருமென எண்ணி நீரை அருந்த வைக்கும் பொருட்டே மாயாவருணன் இதை செய்கிறான் என்றார் வணிகர். பாலையில் தவித்து இறக்கும் மானுடர் அருகே வந்திறங்கி அவன் நடனமிடுகிறான். வெள்ளெலும்புகளைச் சுற்றி அக்காலடிகளை காண முடியும். அர்ஜுனன் அந்த மழை மயக்கு மெல்ல விலகி சூரியன் மேலும் ஒளி கொள்வதையே கண்டான். மெல்ல அந்தி. இருள் மயக்கில் மீண்டும் ஒரு நீராவி படலம் வந்து செவி தொட்டு ஏக்கம் கொள்ளச் செய்தது. மாயாவர்ணனை அறிந்த தேர்ந்த வணிகரும் கூட ஏமாற்றம் கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. ஒரு முறை நன்றாகவே வானம் மூடிவிட்டது. திசைகள் மயங்கும் இருள். ஆடை வண்ணங்கள் மேலும் ஆழம் கொண்டன. மழை என்றான் அர்ஜுனன். பார்ப்போம் என்றார் போ. மேலும் மேலும் இருட்டி வந்தது. வெம்மை முழுமையாக மறைந்து குளிர் காதுகளை தொட்டது. உடல் சிலிர்ப்பு கொண்டது. ஆம், மழையேதான். பார்ப்போம் என்று போ சொன்னார். முதல் மழை துளியின் ஓசை கேட்டதும் அவன் உடல் அதிரத் தொடங்கியது. சிற்றம்பு வந்து மென்தசையை தைப்பது போல மீண்டும் ஒரு மழை துளி. மழை என்று அவன் கூவினான். மழை மழை. பலர் கூவத் தொடங்கினர். இளைஞர் கைகளை விரித்து கூச்சலிட்டபடி ஆடலாயினர். மழைதான் என்றார் போ. பாணரே, சொல்க, இது மழையா என்றான் ஒருவன். பீதர் நாட்டு பாணன் சுருங்கிய கண்களுடன் நகைத்து, ஆம், மழை. அனைத்து குறிகளும் மழை என்கின்றன. மழைத்துளிகள் கூடை கவிழ்த்து கொட்டியது போல விழுந்தன. அக்கணமே மண்ணிலிருந்து எழுந்த நீராவி காற்று அவற்றை அள்ளி சிதறடித்தது. வானில் எழுந்த முகில் பரப்பு விரிசலிடலாயிற்று. சூரிய ஒளி அதன் ஊடாக வந்து மண்ணில் ஊன்றி நின்றது.
அதில் செந்நிறமாக புழுதி கலந்த நீராவி ஒளியுடன் அலையடித்தது. வானம் பெரும் பெட்டகம் போல திறக்க பாலை செந்நிற ஒளி கொண்டபடியே வந்தது. சற்று நேரத்திலேயே முகில் பரப்பு 2 பகுதிகளாக பிரிந்து தெற்கும் மேற்கும் என வளைந்தது. பாலை முன்பிருந்தது போலவே வெயில் படர்ந்து விழி கூசச் செய்தது. வணிகன் ஒருவன் குனிந்து புழுதியில் இருந்து நீர்த்துளி விழுந்து உருவான உருளையை கையில் எடுத்தான். பனிப்பழமா என்றான் ஒருவன். இல்லை, நீர்தான் என்றான் அவன். போ தன் ஆடையில் இருந்த மண்ணை தட்டியபடி முகில் என நின்றது புழுதி என்றார். புழுதியை மண்ணிலிருந்து எழும் வெங்காற்று மேலே கொண்டு சென்று முகில் ஈரத்துடன் கலந்து விடுவதை பற்றி ஒருவன் சொன்னான். வானில் ஒரு சேற்று சுவர் அது என்றார் போ. பெருமூச்சுடன் தனக்குத்தானே என, எத்தனை அறிந்தாலும் மாயாவர்ணனிடமிருந்து எவரும் முற்றிலும் தப்பிவிட முடியாது. பாணன் உறக்க நகைத்து, அத்தனை தெய்வங்களுக்கும் மாயா வடிவங்கள் உள்ளன பெருவணிகரே. மூச்சிழுக்க முடியாதபடி காற்று எடை கொண்டதாக தோன்றியது. குருதி அழுத்தம் கூடி உடலை உடைத்து திறக்க விரும்பியது. ஒரு மழை இல்லையேல் இறந்து விடுவேன் என முதல் முறையாக வந்த இளவணிகன் கூவினான். தலையை ஓங்கி ஓங்கி அறைந்தபடி, வாழ முடியாது, என் உடல் உருகி கொண்டிருக்கிறது. இந்த நீர்த்துளிகள் நச்சுக்கு நிகரானவை என்றார் போ. மாயாவர்ணன் உமிழ்வது இந்த நச்சு மழை. பாதையின் ஓரத்தில் சிற்றுயிர்கள் இறந்து கிடப்பதை அவர்கள் கண்டனர். சிறிய ஓணான்கள், பல்லிகள் வயிறு காட்டி எஞ்சிய உயிர் வயிற்றில் பதைக்க விரல்கள் விரிந்து சுருங்க வால் நுனி அசைய கிடந்தன. ஒரு நாகம் கூட நா வீசியபடி நெளிந்து கொண்டிருந்தது. 100 மாயாவர்ணன்களை கடந்தே வர்ணனை அடைய முடியும் என்றான் பாணன். பாறைகளற்று நெடுந்தொலைவு வரை அலை அலையாக கிடந்த ஊஷரத்தை கடப்பதற்கு நெடு நாட்களாயிற்று. அங்கு கிடைத்த நீர் உப்பு மிகுந்திருந்தது. அதை வடிகட்ட அரிப்புகளை அவர்கள் கொண்டு வந்திருந்தனர். மென்மணலை சுண்ணத்துடன் பிசைந்து அழுத்தி செய்த மணற்பலகை அரிப்புகளின் ஊடாக முதலில் நீர் ஊறி கீழே வந்தது. பின்பு மூங்கில் சக்கைகளும் படிகாரமும் கலந்து உருவாக்கப்பட்ட அரிப்புகளில் பல முறை வடிகட்டி எடுக்கப்பட்டது. அதன் பின்னும் அது மெல்லிய உப்புச்சுவையுடன் இருந்தது. குருதி சுவை என்று அர்ஜுனன் அதை குடித்தபடி சொன்னான். கண்ணீரின் சுவையும் கூட என்றார் போ. இளைய வணிகன் ஒருவன், கண்ணியின் எதிர்ச்சுவை என்று சொல்லக்கூடாதா என்றான். வணிகர்கள் நகைத்தனர். மைந்தனின் சிறுநீரின் சுவை என்றார் போ. பீதர் நாட்டில் இளமைந்தரின் சிறுநீரின் சிறு துளிகளை தந்தையர் அருந்துவதுண்டு என்றான் பீதர் நாட்டு சூதன். அது தன் குருதியை தானே அருந்துவது. உப்பரித்த நிலம் வழியாக நிழல் தொடர நடந்தனர். பின் நீளும் நிழலை நோக்கி சென்றனர். உப்பு விரைவிலேயே காற்றை வெம்மை கொள்ளச் செய்தது. நிலத்தில் இருந்து எழுந்த வெம்மை காது மடல்களை, மேலுதடுகளை, மூக்கு வளைவை, இமைகளை எரியச் செய்தது. மணல் இளகி கால்களை செயரென உள்வாங்கியதால் நடப்பதும் கடினமாக இருந்தது. நெடுங்காலத்திற்கு முன் ஏதோ நீர் தேங்கி பின் வற்றிவிட்டிருந்த குட்டைகள் விளிம்புகளில் அலையலையாக உப்பு படிவு இதழ்கள் போல் ஒன்றன் மேல் ஒன்றென பதிந்திருக்க மாபெரும் மலர் போல் விரிந்து தெரிந்தன. அவற்றை மண் மலர்கள் என்கிறார்கள். வான்மழையை அளிக்கும் தெய்வத்திற்கு மண் மலர் படைத்து வரவேற்கிறது என்றார் போ. பீதர் நாட்டு சூதன் புன்னகைகள் என்றான். எப்போது முளைத்தன என்று தெரியாத மரங்கள் அக்குட்டைகளை சூழ்ந்து நின்றிருந்தன. தொலைவிலிருந்து பார்க்கையில் சற்று முன் காட்டு நெருப்பு எழுந்து எரிந்து எஞ்சிய அடிமரங்களவை என தோன்றின. அருகணைந்த போதுதான் அவை மட்கி அழிந்து 1000 ஆண்டுகளாகி இருக்கக்கூடும் என்று தெரிந்தது. விழுந்து கிடந்த மரங்கள் கல்லென மாறிவிட்டிருந்தன. சில மரங்கள் வெண்ணிற உப்பாக உருக்கொண்டிருந்தன. வணிகர்கள் உப்பு பரப்பை உடைத்து கிளறி உள்ளே புதைந்திருந்த உலர்ந்த மீன்களை வெளியே எடுத்தனர். உப்பில் அமைந்திருந்தமையால் அவை கெடா ஊனுடன் இருந்தன. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தவை என்றான் ஏவலன். ஆனால் சற்று முன் உயிரிழந்தவை போல் இருந்தன. அர்ஜுனன் அவற்றின் விழிகளை நோக்கிய போது மெல்லிய துயில் ஒன்றுக்கு அப்பால் அவன் பார்வையை அவை உணர்ந்து கொண்டிருப்பது போல் தோன்றியது. மீன்விழிகள் நீர் சொட்டு போன்றவை. நீர்விழிகள் என மீன்களை சொல்லும் கவிதை வரிகளை நினைவு கூர்ந்தான். இங்கு பறவைகள் மீன் கொள்ள வருவதுண்டு என்று இன்னொரு ஏவலன் சொன்னான். நீள் அலகால் அவை மீன்களை கிளறி எடுக்கின்றன. எனவே ஆழத்தில் உப்பில் சிக்கிக்கொண்ட மீன்களை மட்டுமே மானுடர் எடுக்க முடியும். இப்பாலை பரப்பில் செல்பவர்களுக்கு அது நல்லுணவு. ஆனால் மிகை உப்பால் விடாய் கூடி வரும். உப்பு நீரிலேயே இவற்றை பலமுறை கொதிக்க விட்டு செறிந்துள்ள உப்பை அகற்ற வேண்டும். மீண்டும் நன்னீரில் கொதிக்க விட வேண்டும்.
சுழல் காற்று எழுகையில் இவை உப்புடன் எழுந்து வானுக்கு சென்று விடுவதுண்டு. அங்குள்ள நீராவியில் உப்பு உருகி கரைய இவை மழையென கொட்டியதாகவும் கதைகள் உண்டு. இறையருளால் வானிலிருந்து உணவு பொழியும் என்கிறார்கள் இங்குளோர் என்றார் போ. உப்பு நீரை அள்ளி யானங்களில் ஆக்கி அங்கிருந்த சுள்ளிகளை கொண்டு தீ மூட்டி வாற்றி நீர் எடுத்தனர். அதில் மீன்களை வேக வைத்து உலர்ந்த கோதுமை தூளுடன் உண்டனர். அதன்பின் காற்றோ வானோ உயிர்குலங்களோ ஓசை எழுப்பாமல் முற்றிலும் அமைதி கொண்டிருந்த விமுகம் என்னும் பாலையை கடந்து சென்றனர். அதற்கப்பால் உள்ளது லவணம். அதை சுற்றி கொண்டுதான் நாங்கள் செல்வோம். லவணம் இறந்தவர்களின் நிலம் என்று அழைக்கப்படுகிறது என்றார் போ. அங்கு ஒரு கடல் இறந்து கிடக்கிறது என்பார்கள். அர்ஜுனன் புருவம் சுருக்கி நோக்கினான். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு வேறு வகையான மானுடர்கள் வாழ்ந்ததாகவும் விண்ணிலிருந்து அனல் வடிவ இறைவனால் அவர்கள் அனைவரும் உப்பு சிலைகள் என மாற்றப்பட்டதாகவும் இங்குள்ள தொல்கதைகள் சொல்கின்றன. முற்றிலும் உப்பாலானது அந்நிலம். உப்புச்சுவருக்கு அப்பால் உப்பு சரிந்த நீரால் உயிர்கள் வாழா கடல் ஒன்று உள்ளது என்றும் அங்கே ஆழத்தில் நீரின் தேவன் வாழ்வதாகவும் சொல்கிறார்கள் என்றார் பீதர் குலத்து பாணர். அந்த இடத்தை நாடியே நான் வந்தேன் என்றான் அர்ஜுனன். நான் அறிந்து எவரும் அங்கு சென்றதில்லை. சென்று மீண்டேன் என்று ஒரு சொல்லும் காதில் விழுந்ததில்லை என்றார் போ. நான் அதை வெல்லும் பொருட்டே வந்தவன் என்றான் அர்ஜுனன். தெய்வங்களை அரைக்கூவலாகாது வீரரே. இப்பெரும் பாலையை பார்த்த பின்னருமா மானுடம் என்னும் நீர்க்குமிழியை நம்புகிறீர் என்றார் பாணர். போ புன்னகையுடன், சில மானுடர் தெய்வங்களால் தங்களை அறை கூவும் பொருட்டு தெரிவு செய்யப்படுகிறார்கள் பாணரே. கிராதம் 31வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.